Hi students, I am Prema Thangaraj. 10th Maths Chapter 4 Geometry Exercise 4.3 Question number 5. The hypotenuse of a right triangle is 6 meter more than twice of the shortest side. If the third side is 2 meter less than the hypotenuse, find the sides of the triangle. First, நம்ம ஒரு triangle draw பண்ணிக்கலாம் சரியா? இந்த triangle ABC இத B ல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும் சரியா? இது ரைட் ஆங்கிள் triangle. இதுல ABC 3 sides எடுத்திருக்கேன். இந்த A சைடு ஷார்ட்டஸ்ட் சைடு எடுத்திருக்கேன். B வந்து தேர்ட் சைடு எடுத்திருக்கேன். C வந்து hypotenuse. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. The hypotenuse of the right triangle is 6 meter more than twice the shortest side. The hypotenuse வந்து 6 more than plus போடும் சரியா 6 plus more than ஆல் plus போட்டிருக்கோம் twice of the shortest side twice என்ன 2 times அர்த்தம் shortest side நா A சரியா அப்போ 2A plus 6 more than 6 ஓகேவா இப்போ C hypotenuse நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு next if the third side is 2 meter less than the hypotenuse நமக்கு third side என்ன இந்த ஒருக்க third side என்ன கொடுத்துனாங்க 2 meter less than okay so next hypotenuse வந்து இந்த 2 less பண்ணும் நமக்கு hypotenuse என்ன இருக்கு 2a plus 6 இது நமக்கு hypotenuse so less 2 னு கொடுத்தனால so minus 2 இப்போ less பண்ணா இங்க இது 2a 6 minus 2 என்ன 4 plus 4 ஓகேவா இப்போ A யோட சைடு A தான் இந்த C யோட சைடு வந்து 2A plus 6 hypotenuse third side அதான் B அதோட வேல்யூ வந்து 2A plus 6 2A plus 4 சாரி இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரை பண்ணி இந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் அதான் A யோட வேல்யூ B யோட வேல்யூ C யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் ஓகே First, by Pythagoras theorem, Pythagoras theorem formula தெரியும் AB square, BC square, AC square. நம்ம sides கொடுத்தனால A square plus B square equal to C square write பண்ணிக்கலாம் சரியா? So A square plus B square equal to C square. உங்களுக்கு a ஸ்கொயரோட வேல்யூ என்ன அதே தான் சோ அது a ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு b யோட வேல்யூ என்ன 2a plus 4 plus b யோட வேல்யூ 2a plus 4 the square equal to c square c யோட வேல்யூ என்ன 2a plus 6 so 2a plus 6 the whole square next a plus b தான் whole square ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணும் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் a plus b the whole square ஃபார்முலா a square plus 2ab plus b square உங்களுக்கு இங்க a யோட பிளேஸ்ல 2a இருக்கு b யோட பிளேஸ்ல 4 இருக்கு அப்ப இங்க a யோட பிளேஸ்ல 2a இருக்கு b யோட பிளேஸ்ல 6 இருக்கு ஓகே இந்த a ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் a square plus a plus b the whole square a square னா 2a the whole square 2a the whole square plus 2ab 2 into a யோட வேல்யூ 2a into b யோட வேல்யூ 4 2ab plus b square னா 4 square equal to இது அதே போல a plus b the whole square ஃபார்முலா இருக்கு a square னா 2a the whole square plus 2 into a யோட வேல்யூ 2a into b யோட வேல்யூ 6 plus b square னா 6 square next இங்க a square 2 ஸ்கொயர் பண்ணா 4 so plus 4 a ஸ்கொயர் பண்ணா a square plus 2 2s are 4 4 4s are 16 16a plus 4 square 16 equal to 2 ஸ்கொயர் பண்ணா 4 a ஸ்கொயர் பண்ணா a square 2 2s are 4 4 6 are 24 plus 24a plus 6 square 36 இதுல இந்த 4a square
4a ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க a ஸ்கொயர் இந்த பிளஸ் 16a இது ஒரு லைக் டேர்ம்ஸ் இது 24a ஈக்குவல் ஃப்ரண்ட்ல வந்தா மைனஸ் 24a இந்த பிளஸ் 16 இந்த பிளஸ் 36 சேஞ்ச் டு மைனஸ் 36 ஈக்குவல் டு 0. இங்க a ஸ்கொயர் 24 மைனஸ் 16 நமக்கு லெஸ் பண்ண என்ன வரும் மைனஸ் 8a வரும். சரியா, 24ல 16 லெஸ் பண்ணா 8 பிக்கஸ்ட் நம்பருக்கு மைனஸ் n இருக்கு, ஸோ மைனஸ் 8a. நெக்ஸ்ட் இங்க 36 16 36ல 16 லெஸ் பண்ணா மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கா, நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா ப்ராடக்ட் பண்ண ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 20 வரணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் மைனஸ் 8. எந்த 2 நம்பர்ஸ் போடலாம், 10 2 போடலாமா, 10 2s are 20. இப்போ மைனஸ் 10 போடலாம், 10ல 2 லெஸ் பண்ணா மைனஸ் 8. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் a மைனஸ் 10 இன்டு a பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு 0க்கு ஈக்குவல் பண்ணா a மைனஸ் 10 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு மைனஸ் 10 சேஞ்ச் டு பிளஸ் 10. நெக்ஸ்ட் a பிளஸ் 2 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு மைனஸ் 2. நமக்கு ஏட வேல்யூ சைட்ஸ் வந்து நெகட்டிவ்ல வருது, ஸோ இது நாட் பாசிபிள். சரியா, அப்ப ஏட வேல்யூ 10 தான். நம்ம ஒரு சைடு ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரியா, நெக்ஸ்ட் அந்த பியும் சியும் ஃபைண்ட் பண்ணும். நம்ம b என்ன எடுத்திருக்கோம், b தான் எடுத்திருக்கோம். சைடு வந்து தேர்ட் சைடு 2a பிளஸ் 4 இருக்கா, ஈக்குவல் டு 2 இன்ட்டு a வேல்யூ என்ன 10, அந்த பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். 2 இன்ட்டு 10 பிளஸ் 4, 2 10s are 20, 20 பிளஸ் 4 24, b ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட் மீட்டர் போட்டுருக்கேன், யூனிட் கொடுத்துருக்காங்க, ஸோ மீட்டர். அது போல ஏலையும் 10 மீட்டர். நெக்ஸ்ட் சி ஃபைண்ட் பண்ணும். நம்மளுக்கு சி ஹைப்போட்டனஸ் தேர்ட் சைடு. சரியா, ஹைப்போட்டனஸ் தான். அதோட வேல்யூ என்ன 2a பிளஸ் 6, ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு a வேல்யூ 10 பிளஸ் 6, ஸோ சி ஈக்குவல் டு 2 10s are 20, 20 பிளஸ் 6 26 மீட்டர். 3 சைடு ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஏட வேல்யூ 10 மீட்டர், பியோட வேல்யூ 24 மீட்டர், C value 26 meter. That's all. Question number 6. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter high. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. ஒரு லேடரோட ஹைட் வந்து 4 மீட்டர் 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த லேடர் வந்து ஒரு வெர்டிகல் வால்ல சாய்ச்சி வைக்கிறோம். சாய்ச்சி வைக்கும்போது அந்த வாலோட ஹைட் வந்து 4 மீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த லேடர் வந்து அந்த வால் பக்கத்துல 1.6 மீட்டர் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி எடுத்து வரும். அதை மூவ் பண்ணி எடுத்து வரும்போது அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அதோட ஹைட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பாருங்க, இது வெர்டிக்கல் வால். சரியா, அந்த வெர்டிக்கல் வாலோட ஹைட் என்ன கொடுத்திருந்தாங்க 4 மீட்டர் கொடுத்திருந்தாங்க. சரியா, இதான் நம்மளுக்கு என்ன லேடர். டிஃபரன்ஸ்க்காக வேணா லைன் போட்டுக்கலாம். இந்த லேடரோட ஹைட் என்ன 5 மீட்டர். சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த லேடரை இன்னும் கொஞ்சம் இந்த வாலுக்கு நியரஸ்டா கிட்ட எடுத்துட்டு வரும்போது அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு ஹைட் இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு இந்த பிசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் டயக்ராமுக்கு போகலாம். சரியா, பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். AB square plus BC square equal to AC square formula. So AB square plus BC square equal to AC square. AB யோட value 4, so 4 square plus BC square
equal to AC யோட value 5. So 5 square. 16 plus BC square equal to 25. So BC square equal to இங்க 25 plus 16 change to minus 16. 25 minus 16 9. BC square equal to 9. So BC equal to 3 meter. ஓகேவா? இப்போ BC யோட distance find பண்ணியாச்சு. இது என்ன? 3 meter. ஓகேவா? இப்போ பாருங்க இதுல செகண்ட் டயக்ராம் பாருங்க. வந்து ஃபர்ஸ்ட் இந்த ABC ஃபர்ஸ்ட் டயக்ராம் டிரா பண்ணிருக்குமா? இப்போ இந்த லேடர் தான் என்ன பண்ணிருக்கோம்? கொஞ்சம் மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரண்ட்ல வரும்போது அதோட ஹைட் வந்து நான் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ இதுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நமக்கு டோட்டலா பிசியோட டிஸ்டன்ஸ் தெரியும் 3 மீட்டர். இப்போ 1.6 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல வந்திருக்கு 1.6 மீட்டர் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிருக்கு. அப்ப இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு டோட்டலி இதை ஃபைண்ட் பண்ணோம் 3 மீட்டர் தெரியும் பிசி. இப்போ இந்த பிஇயோட வேல்யூ என்ன இருக்கும்? 30 போட்ட போது இங்க 1.6 3ல 1.6 லெஸ் பண்ணா இங்க 10 இங்க 2 10 minus 6 4 2 minus 1 1 so 1.4 மீட்டர். நம்ம இதுல இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் DBE மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். சரியா? ஃபர்ஸ்ட் ABC ஃபுல்லா ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ லேடர் வந்து மூவ் ஆகிட்டு. சரி, நமக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு இன் ABC இன் ட்ரையாங்கிள் ABC. செகண்டுக்கு இன் ட்ரையாங்கிள் DBE ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ தெரியும். ஏபி வேல்யூ என்ன? அதே சேம் 4 மீட்டர் தான். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்கு, அவ்வளவுதான். நம்ம இன்க்ரீஸ் ஆனதா ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த லேடர் வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. நம்ம லேடரோட ஹைட் 5 மீட்டர்னா அதே 5 மீட்டர் தான் இருக்கும். சரியா? இதே லேடர். லேடரோட ஹைட் வந்து 5 மீட்டர். ஓகேவா? இதுல DB பை பித்தாகரஸ் தியரம் அதே சேம் தான். பை பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா DB ஸ்கொயர் பிளஸ் BE ஸ்கொயர் ஈக்குவல் டு DE ஸ்கொயர். DB ஸ்கொயர் பிளஸ் BE ஸ்கொயர் ஈக்குவல் டு DE ஸ்கொயர். இதுல BD வந்து இங்க 4 இருக்கு, இங்க x இருக்கு. சோ 4 plus x. ஓகே. சோ 4 plus x the whole square. நெக்ஸ்ட் பிளஸ் BE. BE யோட வேல்யூ என்ன இருக்கு? BE வந்து 1.4. சோ 1.4 the whole square equal to DE. DE வேல்யூ என்ன? அதே லேடர் தான் 5. சோ 5 ஸ்கொயர். Next, the 4 plus x the whole square equal to the 5 square. In the plus term change to minus term. In the constant, so equal to back side. So minus 1.4 the whole square. The 4 plus x the whole square equal to 5 square panna 25 minus 1.4 square panna நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.96. ஓகேவா? 1.4 ஸ்கொயர் பண்ணா 1.4 into 1.4. சரியா? பாயிண்ட்க்கு அடுத்து 1 டிஜிட் இருக்குது. நம்ம 2 டைம்ஸ் பண்ணும்போது 2 டிஜிட் வரும். சோ பாயிண்ட் ஆஃப்டர் 2 டிஜிட் வரணும். சரியா? இப்போ லெஸ் பண்ணா பாருங்க, இங்க 25 20 இங்க 1.96 லெஸ் பண்ணா இங்க 10 இங்க 9 இங்க 4 10 minus 6 4 9 minus 9 0 4 minus 1 3 get 2 23.04 equal to 23.04. இது 4 plus x the whole square. So next இப்போ 4 plus x equal to square root of square back side போகும்போது root change ஆகும் 23.04. ஓகேவா? நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4.8 வரும். சரியா?
So 4 plus x equal to 4.8. 4 plus x equal to 4.8. So x equal to 4.8. The plus 4 change to minus 4. So 4.8 la 4 less பண்ணா 0.8 வரும். X equal to 0.8. Now 4.8 இங்க 4 less பண்ணா 8 minus 0 8. 4 minus 4 0. 0.8 மட்டும் வரும். சரியா? இப்போ x equal to 0.8 meter. ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா இந்த ladder வந்து 1.6 மீட்டர் வந்து ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும்போது அதோட ஹைட் வந்து 0.8 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 7. தி பெர்பெண்டிகுலர் PS and the base QR of a triangle PQR intersects QR at S such that QS equal to 3SR. Prove that 2PQ square equal to 2PR square plus QR square. First ஒரு triangle PQR draw பண்ணிக்கலாம். Draw பண்ணிட்டு இந்த triangle PQRல இந்த PS இங்க S சரியா? S வந்து perpendicular to QR. Next QS equal to 3SR னு கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி 2PQ square equal to 2PR square plus QR square னு வெரிஃபை பண்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த QR இருக்க இந்த QR QS plus SR ரைட் பண்ணிக்கலாமா? பாருங்க, QS plus SR QR ரைட் பண்ணிக்கலாம். பாருங்க, இங்க QS plus SR equal to QR. ஓகேவா? இந்த QR தான் QS plus SR ரைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு QSக்கு givenல வேல்யூ கொடுத்திருக்காங்க. QS வேல்யூ என்ன? 3SR. அப்ப அந்த QS க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணும்? 3SR. ஓகே, இது ரைட் பண்ணிக்க. given வேல்யூ ரைட் பண்ணிருக்கோம். plus SR equal to QR. இங்க 3SR plus SR டோட்டலா 4SR இருக்கு. So 4SR equal to QR. இப்போ இந்த SR ஃபைண்ட் பண்ணா SR equal to QR. இந்த multiply 4 change to divide. நம்ம SR ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் given that என்ன? QS equal to 3SR. நம்ம given வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, QS equal to 3SR. Next QS equal to 3 into SR. SR value என்ன? இதோ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். Value is QR divided by 4. ஓகேவா? இது QS ஓட வேல்யூ. இப்போ SR ஃபைண்ட் பண்ணியாச்சு, QS ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் in triangle PSQ ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். சரியா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. PSQ. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பித்தாகரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 2 sides ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா ஹைபோடெனஸ் ஸ்கொயர் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் PSR by Pythagoras theorem. First PQ square equal to QS square plus SP square. Okay. So PQ square equal to QS square plus PS square. இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் வச்சு தியரம் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, PSR. இன் ட்ரையாங்கிள் PSR by Pythagoras theorem. இப்போ இதில் நம்மளுக்கு PR square equal to PS square plus SR square. Okay. So PR square equal to PS square plus SR square. இது equation 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷனை லெஸ் பண்ணலாம்.
equation 1 minus equation 2. லெஸ் பண்ணா ஈக்குவலுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது ரெண்டு லெஸ் பண்ணும், ஈக்குவலுக்கு பேக்ஸ்ல இருக்கிற ரெண்டு லெஸ் பண்ணும். ஓகே, இப்போ இங்க PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு QS ஸ்கொயர் பிளஸ் PS ஸ்கொயர் மைனஸ் PS ஸ்கொயர் பிளஸ் SR ஸ்கொயர் வருமா? நெக்ஸ்ட் மைனஸை கொண்டு இன்சைட்ல ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பண்ண ஈக்குவல் டு QS ஸ்கொயர் பிளஸ் PS ஸ்கொயர் இங்க மைனஸ் PS ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் SR ஸ்கொயர். இந்த பிளஸ் PS ஸ்கொயரையும் மைனஸ் PS ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் பேலன்ஸ் என்ன இருக்கு ஈக்குவல் டு QS ஸ்கொயர் மைனஸ் SR ஸ்கொயர் இருக்கா? நம்மளுக்கு QS ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதோ இருக்கா QS ஓட வேல்யூ 3QR டிவைட் பை 4 இருக்கா? இப்போ QS ஸ்கொயர்னா இந்த வேல்யூ ரைட் பண்ணி இந்த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணா போதும். சரியா? QS ஓட வேல்யூ 3QR டிவைட் பை 4. இங்க ஸ்கொயர் இருக்குனால ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணிருக்கோம். மைனஸ் SR வேல்யூ என்ன? இதோ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோமா? SR equal to QR divided by 4. QR divided by 4. Square இருக்குனால the whole square. Equal to 3s square பண்ணா 9. QR square divided by 4 square பண்ணா 16. இந்த square வந்து numeratorக்கு common, denominatorக்கு common. Okay. Minus QR square பண்ணா அதே QR square divide by 4 square பண்ணா 16. இப்போ denominator சேமா இருக்கா? நம்ம numerator less பண்ணிக்கலாம். இப்போ 9QR square minus QR square 8QR square divide by 16. Next இது strike it பண்ணலாமா? இது 1 times வரும், இது 2 times வரும். So friendல என்ன இருக்கு உங்களுக்கு? PQ square minus PR square. Next இது cross multiplication பண்ணிக்கலாம். சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 into PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் ஈக்குவல் டு QR ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் இது இன்சைட்ல ப்ராடக்ட் பண்ணா 2PQ ஸ்கொயர் மைனஸ் 2PR ஸ்கொயர் ஈக்குவல் டு QR ஸ்கொயர். உங்களுக்கு என்ன வெரிஃபை பண்ணும்? ஈக்குவல் ஃப்ரண்ட்ல 2PQ ஸ்கொயர் மட்டும் வரணும். சரியா? So 2PQ square equal to இந்த minus term change to plus term ஆகும். So plus 2 the PR square plus QR square. இதை நம்மளுக்கு verify பண்ணும். சரியா? நம்ம verify பண்ணியாச்சு. Hence proved. That's all. Question number 8. In the adjacent figure, ABC is a right angle triangle with a right angle at B and point DE dissect BC. Prove that 8AE square equal to 3AC square plus 5AD square. ஒரு triangle ABC இருக்கு. அந்த ABCல angle Bல வந்து 90 degree ஃபார்ம் ஆகும். சரியா? right angle கொடுத்துறாங்க. angle B வந்து next BC அந்த சைடை வந்து the DE 3 equal parts பிரிக்கன்னு கொடுத்துருக்காங்க. again 8AE square equal to 3AC square plus 5AD square னு வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த BC சைடை இந்த DE வந்து 3 equal பார்ட்டை தான் பிரிக்குது. அப்போ BD என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் DE வரும். ECயும் அதே டிஸ்டன்ஸ் தான் வரும். இப்போ நம்ம இதை ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இங்கே எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான், டி டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான், இசி டிஸ்டன்ஸ் எக்ஸ் தான். ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் பிடி ஈக்குவல் டு டிஇ ஈக்குவல் டு இசி ஈக்குவல் டு எக்ஸ், எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இப்போ இதில் பிடி எக்ஸ்ன்னு தெரியும். அப்போ பிஇ என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x. ஓகே, so BE equal to 2x. Next BC என்னவா இருக்கும்? x plus x plus x 3x. So BC equal to 3x. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ABD ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். பித்தகரஸ் ரேஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் B ல ஃபார்ம் ஆகுது.
நெக்ஸ்ட் ஏபிஇ எடுக்கணும். நெக்ஸ்ட் ஏபிசி எடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி பை பித்தாகரஸ் தியரம் பாருங்க, ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர், இல்லைனா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். ஓகே, ஏடி ஸ்கொயர் ஹைபோட்டெனஸ். ஓகே, ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிடி ஸ்கொயர். உங்களுக்கு பிடியோட டிஸ்டன்ஸ் என்ன? எக்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாமா? இங்கே ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏபி ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? பிடி டிஇ சி எல்லாமே எக்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வெரிஃபை பண்ணதே பாருங்க, இங்கே ஒரு ஏடின்னு இருக்கா, நம்மளுக்கு இங்கே ஏடி இருக்கு. சரியா? அதனால இந்த ஏடிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வச்சு இந்த ஈக்குவேஷன் 1 ஃபுல்லும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 5. சரியா? 5ஆல இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 5ad ஸ்கொயர் ஈக்குவல் டு 5ab ஸ்கொயர் பிளஸ் 5x ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஏபிஇன்னு எடுக்கலாம். சரியா? என் ட்ரையாங்கிள் ஏபிஇ. இது அதே பித்தாகரஸ் தியரம் தான் பை பித்தாகரஸ் தியரம். இதில் ஏஇ ஸ்கொயர் இது ஹைபோட்டெனஸ். ஓகே, ஸோ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிஇ ஸ்கொயர், பிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏபி ஸ்கொயர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். பிளஸ் பிஇனா பிடி பிளஸ் டிஇன்னு வரும். அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x. ஸோ 2x ஸ்கொயர். ஸோ இப்போ ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 4x ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதையும் பாருங்க, ஏஇன்னு இருக்கா, எனக்கு வெரிஃபைன்ல இங்கே ஏஇ இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 8 இருக்கா. அப்போ இந்த ஈக்குவேஷன் 3 ஃபுல்லும் 8ஆல ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளை பை 8. 8ஆல ப்ராடக்ட் பண்ணா 8 into 8 ஏஇ ஸ்கொயர் 8ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு 8ஏபி ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் 8 4s are 32. இது ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஹைபோட்டெனஸ் என்ன? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் இந்த பிசி இருக்கா, இந்த பிசியை பிடி பிளஸ் டிஇ பிளஸ் இசின்னு இருப்போம். அப்போ 3x இருக்கா. ஸோ 3x தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட் ஏசின்னு இருக்கா, நம்மளுக்கு ஏசி இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க. அதுக்கு ஃப்ரெண்ட் என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கா. 3ஆல இந்த ஈக்குவேஷன் 5ல ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 5 மல்டிப்ளை பை 3. 3ஆல ப்ராடக்ட் பண்ணா 3 into ஏசி ஸ்கொயர் 3ac ஸ்கொயர் ஈக்குவல் டு 3ab ஸ்கொயர் பிளஸ் 3 9s are 27x ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 6ஐயும் ஆட் பண்ணும். ஏன் ஆட் பண்ணும்னா, இந்த வெரிஃபை பண்ணுறவங்களுக்கு ஆர்ஹெச்எஸ்ல
உங்களுக்கு என்ன இருக்கும் 5AD ஸ்கொயர் இருக்கும் 3AC ஸ்கொயர் இருக்கும் அதனால சரியா ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 6ஐயும் ஆட் பண்ணணும் ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 2 பிளஸ் ஈக்குவேஷன் 6 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் என்ன இருக்கு உங்களுக்கு இங்கே 5AD ஸ்கொயர் இருக்கா இங்கே 3AC ஸ்கொயர் இருக்கு ஸோ 5AD ஸ்கொயர் பிளஸ் 3AC ஸ்கொயர் ஈக்குவல் டு உங்களுக்கு பேக் சைடில் என்ன இருக்குது 5AB ஸ்கொயர் 5AB ஸ்கொயர் பிளஸ் 5X ஸ்கொயர் பிளஸ் இங்கே என்ன இருக்கு 6th ஈக்குவேஷனில் 3AB ஸ்கொயர் 3AB ஸ்கொயர் நெக்ஸ்ட் பிளஸ் 27X ஸ்கொயர் இருக்கா இப்போ இதில் நம்மளுக்கு வெரிஃபைல AC ஃபர்ஸ்ட் இருக்கு AD நெக்ஸ்ட் இருக்கு பிளஸ்ல இருக்கும்போது பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ 3AC ஸ்கொயர் பிளஸ் 5AD ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஒரு AB இங்கே ஒரு AB இருக்கா இப்போ 5AB ஸ்கொயர் பிளஸ் 3AB ஸ்கொயர் என்ன வரும் 8AB ஸ்கொயர் வருமா இங்கே 5X ஸ்கொயர் இங்கே 27X ஸ்கொயர் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 32X ஸ்கொயர் வருமா பிளஸ் 32X ஸ்கொயர் பாருங்க இதே பார்ட்டு எனக்கு ஈக்குவேஷன் 4ல் இருக்கு பாருங்க அதே 8AB ஸ்கொயர் பிளஸ் 32X ஸ்கொயர் இருக்கா அப்போ அதுக்கு அதோட வேல்யூ என்ன 8AE ஸ்கொயர் இருக்கா அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம் 8AE ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அதனால் இந்த 8AB ஸ்கொயர் பிளஸ் 32X ஸ்கொயர் இதுக்கு பதிலாக 8AE ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்டில் 3AC ஸ்கொயர் பிளஸ் 5AD ஸ்கொயர் ஈக்குவல் டு 8AE ஸ்கொயர் இதான் நம்ம வெரிஃபை பண்ணணும் ஓகே ஹென்ஸ் ப்ரூவ்ட் exercise 4.3 completed that's all thank you